Hi friends, welcome back to Sri Art and Creation. இந்த வீடியோல நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் பவர் sewing மிஷினோட அன்பாக்சிங் அண்ட் ஃபிட்டிங் தான் பார்க்க போறோம். நான் வாங்கி இருக்கிற மிஷினோட பேர் வந்து பாத்தீங்கன்னா முஷின்ற பிராண்ட்ல M1 மாடல் வந்து வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் மிஷின் வாங்கணும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை இருந்தது. அது வந்து இப்போதான் எனக்கு வந்து நான் வாங்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு டைம் வந்தது. கண்டிப்பாக வாங்கிட்டேன் நான் இப்போ. ஆக்சுவலாக நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே ஸ்டிச் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு உஷா பிராண்டில் ஒரு மிஷின் வந்து வச்சுருக்கேன். அந்த மிஷினோட அன்பாக்சிங் அண்ட் எல்லா வீடியோவுமே கூட நம்ம சேனலில் இருக்கும். அதுக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ இந்த மிஷின் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவைப்படுது அப்படின்றதுனால இந்த மிஷின் வந்து வாங்கியிருக்கேன். இந்த மிஷினை பற்றின ஒரு ஷார்ட் இன்ட்ரோ வீடியோ வந்து நான் லாஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றின பேசிக்ஸ் வீடியோ, அதுக்கப்புறம் இது எப்படிலாம் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னாலும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்க்கலாம். இந்த இண்டஸ்ட்ரியல் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி எந்த பிராண்ட் வாங்கலாம் அப்படின்னு சர்ச் பண்ணுறப்போ நான் வந்து இப்போது ஆஃப்டர் மேரேஜ் நான் வந்து சென்னையில் தான் இருக்கேன். சென்னையில் நிறைய பிராண்ட்ஸ் வந்து இருந்தது. நான் ஒரு 2-3 கடையில் வந்து விசாரித்தேன். அதில் வந்து இந்த முஷின்ற பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வந்து சொன்னாங்க, நல்லா இருந்தது. ஜாக் மிஷினோட கம்பேர் பண்ணுறப்போ எல்லாருக்குமே பவர் மிஷின் இண்டஸ்ட்ரியல் மிஷின்னாலே இந்த ஜாக் மிஷின் தான் எல்லாருமே வாங்குறாங்க. நானும் ஜாக் மிஷின் தான் வாங்கணுன்ற ஐடியாவில் தான் இருந்தேன். பட் நான் வந்து நேரில் போய் கேட்கும் போதும் சரி, எல்லாமே பார்க்குறப்போ எனக்கு வந்து இந்த மிஷின் வந்து அதோட நல்லா இருந்த மாதிரி தோணுது. அதனால் இந்த மிஷின் வந்து வாங்கியிருக்கேன். நான் நேர்லேயும் போய் ஸ்டிச் பண்ணி பார்த்தேன். எனக்கும் இது கம்ஃபர்டபுளாக நல்லாவும் இருந்தது. நார்மல் பவர் மிஷின் எல்லா இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ் மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகுது. இதுவும் வந்து நல்ல ஃபெமிலியரான பிராண்ட் தான். மார்க்கெட்டில் வந்து 6 to 7 இயர்ஸாக இருக்கிறதா சொன்னாங்க. நானும் செக் பண்ணி பார்த்தேன். யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. இது போக இன்னும் நிறைய மாடல்ஸும் வந்து இந்த மிஷின் பிராண்டில் இருந்தது. வேறு மிஷின் பிராண்ட்ஸும் வந்து இதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸில் காமிச்சாங்க. ஜாக் F5, அதுக்கப்புறம் சிங்கர், இந்த மாதிரி மிஷின்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இதில் வந்து கொஞ்சம் சவுண்ட் கம்மியாக இருந்தது. மேபி புது மிஷினாக இருக்கிறதுனால அப்படி இருக்கலாம். நான் வாங்கி இப்போ தான் ஒரு 20 days ஆகுது. இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு சவுண்டில் ஒன்றும் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. 2 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. மிஷினை வந்து நான் இப்போ ஃபுல் வியூ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்து வந்து அவங்க ஃபிட் பண்ணுறது எல்லாமே நான் வந்து வீட்டுக்கே வந்து தான் ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. நான் ஃபுல்லாக வந்து வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். சப்போஸ் டோர் டெலிவரி எடுத்துகிட்டு நம்மளே ஃபிட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது. உங்களுக்கு வீட்டில் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு ஆள் வந்து உங்களுக்கு இருக்காங்க, நம்மளே ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்களே கூட டோர் டெலிவரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃபிட் பண்ணி வாங்கிக்கலாம். நான் வாங்கின கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களே வீட்டுக்கு வந்து பண்ணி தருவேன்னு சொன்னாங்க. அதனால் அவங்களே வந்து பண்ணிட்டாங்க. நான் அதை வந்து வீடியோ எடுத்திருக்கேன். சப்போஸ் ஃபிட்டிங் வீடியோ யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா இந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் சிங்கர் மிஷின் வாங்கலாமா இல்லைனா ஜாக், அப்படி இல்லைனா வேறு பிராண்ட்ஸ் போகலாமான்னு பார்த்தப்போ எனக்கு இந்த மிஷின் ஓகேன்னு தோணுச்சு. அதனால் இப்போ நான் இது வந்து வாங்கியிருக்கேன். இதுவும் நார்மல் இண்டஸ்ட்ரியல் எல்லா இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ் மாதிரியே தான் இருக்குது. அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நம்ம வாங்கலாம். இப்போ நம்ம வந்து மிஷினோட ஓவர் வியூ பார்த்துட்டோம். ஃபுல்லாக வந்து நார்மல் ஜாக் F5 மாடல் இருக்குல்ல, அது பார்த்துருப்பீங்கல்ல, நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக எல்லாருமே வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்க முதற்கொண்டு இந்த இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இந்த மிஷினும் இருக்குது. இப்போ நம்ம ஓவர் வியூ பார்த்தாச்சு. அடுத்து வந்து இந்த மிஷினை எப்படி ஃபிட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இந்த பிராண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது ரிவ்யூ தெரியணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1 year கழிச்சு நான் திரும்ப ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரி போடுறேன். சப்போஸ் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வாங்குற ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எந்த பவர் மிஷின் வாங்கினீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து அந்த ஸ்விங் மிஷின் டீலர்ஸ்ன்னு கிடையாது, எல்லாருமே சொல்கிற அந்த இண்டஸ்ட்ரியல் மிஷின் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறது வந்து இதுதான். ஸ்டெபிளைசர் இல்லாமல் இந்த மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா முன்னாடி கொடுத்துருந்த மிஷின்ஸ்லாம் மோட்ரு வந்து ஹெவியாக இருக்கும். இதில் வந்து மோட்ரு சிஸ்டம் வந்து கம்மியாக இருக்குது. அதோட ஹெட் பார்ட்லேயே இருக்குது. போர்ட் சிஸ்டமாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டிவி ஃப்ரிட்ஜுக்கெலாம் எப்படி வந்து LED போர்டு மாதிரி இருக்கோ அது மாதிரி போர்டு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு டேபிள் தான் ஃபிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் மிஷின் ஹெட் பார்ட் வந்து ஃபுல்லாக வந்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் சப்போஸ் நீங்களே ஃபிட் பண்ணுவீங்க, உங்களுக்கு வீட்டில் வந்து ஃபிட் பண்ணி தருவாங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ரெஃபர் பண்ணி கூட நீங்களே இந்த மிஷின் இல்லை, நீங்கள் ஜாக் வாங்கினீங்களாலும் சரி, இல்லை சிங்கர், உஷா, எந்த மாடலில் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் மிஷின் வாங்கினீங்களாலும் சேம் இதே மெத்தடில் தான் ஃபிட் பண்ணுறாங்க. நிறையா வந்து நட்டு போல்ட் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது கரெக்டாக எந்த இடத்துல போடணும் அப்படின்றது மட்டும் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்மளே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் யூசர் மேனுவல் வேறு கொடுத்துருந்தாங்க, அதை பார்த்து கூட நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அந்த சர்வீஸ் மேனுக்குலாம் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு ஃபிட் பண்ணி சர்வீஸ் இருக்கிறதுனால அவங்க கடன்னு எடுத்து எல்லாத்தையும் வேகமாக ஃபிட் பண்ணிட்டாங்க. ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்களே, அது வந்து டேபிளில் சைடில் ஒரு ஸ்லைட் ட்ரே மாதிரி இருக்கும்ல எல்லா மிஷின்ஸ்லேயும், அதுதான். அதுக்குள்ளேயே நிறையா அந்த நட்டு போல்ட் எல்லாமே கவரில் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ் கீழே வந்து இருக்கும்ல, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறாங்க.
கீழே புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க 2 பக்கமும். அதை போட்டுட்டு ஒரு சைடு வந்து லெக் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து செட் பண்ணிட்டாங்க. ஹைட் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ, அதாவது ரொம்ப ஹைட்டாக வேணுமா இல்லை ஷார்ட்டாக வேணுமா அது மாதிரி பார்த்துட்டு நல்லா நட்டு போல்ட்டு போட்டு நல்லா டைட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு லெக் ரெடி பண்ணியிருப்பாங்க, அதையும் பாருங்கள். சப்போஸ் ஹைட் நமக்கு கம்மியாக வேணும்னா கூட அந்த மாதிரி பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதுதான் வந்து நார்மல் ஹைட்டு. உங்களுக்கு ஒரு ஸ்டூல் போட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்த லெக் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. இது எனக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து 1 hour ஆச்சு. ஃபுல்லாக ஃபிட் பண்ணி எல்லாமே எனக்கு மிஷின் வந்து ஆன் பண்ணி காமிச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி காமிச்சிட்டு போனாங்க. நம்ம வீட்டிலே பண்ணுறோம் அப்படின்றப்ப கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறதுனா கொஞ்சம் இன்னும் டைம் எடுக்க தான் செய்யும். மிஷினோட ரேட்டு எல்லாமே நான் வந்து வீடியோட லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அவங்க ஃபிட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 2 லெக்கையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேக் சைடில் வந்து ஒரு பார் மாதிரி இருந்தது. அதை கரெக்டாக நட்டு போட்டு அந்த இடத்துல ஹோல்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. நம்ம அதில் கொடுத்துருக்குற நட்டு போல்ட்டை வந்து கரெக்டாக வச்சு அதுக்கான ஸ்க்ரூ ட்ரைவர் அதை இதை வச்சு நல்லா டைட் பண்ணி போடணும், அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக அந்த ஸ்டாண்ட் வந்து தலையில் திருப்பி போட்டுட்டு அடியில் ஒரு பார் மாதிரி செட் பண்ணாங்க. இது எதுக்குன்னா நம்மளோட பெடல் மாதிரி ஒரு ஏரியா வரும்ல, அந்த பெடல் வந்து ஃபிட் பண்ணுறதுனா இந்த குறுக்க வந்து பார் மாதிரி வச்சு அந்த இடத்துல நட்டு போட்டு டைட் பண்ணுறாங்க. இது வந்து கரெக்டான ஈக்குவலாக இருக்கணும் 2 சைடும், அந்த மாதிரி அவங்க செக் பண்ணி பண்ணாங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் 2 சைடும் கரெக்டான டிஸ்டன்ஸில் வச்சு இந்த நட்டு போல்ட் வந்து வச்சு டைட் பண்ணாங்க. இப்போ செக் பண்ணுறாங்களா, இந்த சைடு கிராஸாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் நல்லா டைட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. 2 சைடும் ஈக்குவலான டிஸ்டன்ஸில் இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து அந்த பெடல் வந்து கிராஸாக இருக்கா இல்லாத மாதிரி இருக்கும். கீழே இருக்கிற டேபிளோ இந்த ஸ்டாண்டோ இது எதுவுமே வந்து அந்தளவுக்கு வெயிட் இல்லை. மிஷினோட அந்த எண்ட் இருக்குல்ல அதுலேருந்து செக் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஸ்டாண்டை வந்து நேராக போட்டுட்டு பெடலை வந்து நமக்கு ஃபிட் பண்ணி காமிக்க போகிறாங்க. பெடலில் வந்து மேலே ஒரு ராட் மாதிரி இருந்தது, அதை ஃபஸ்ட்டு நட்டு போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் அந்த ஸ்டாண்டில் வச்சு ஃபிட் பண்ணாங்க. இந்த பெடலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி மாதிரி வரும். அதுக்கு மேலே வந்து நமக்கு தொடையிலே வந்து ஃபுட் லிஃப்டர் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது ராட் மாதிரி இருக்கும். அதெல்லாம் தனித்தனியாக ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து சேர்த்து அட்டாச் பண்ணி இந்த இடத்த வந்து ஃபிட் பண்ணி முடித்தாங்க. அது வந்து உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக வீடியோவில் வந்து அடியிலலாம் வந்து எந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்கன்றதை டீட்டெயிலாக காமிக்கிறேன். இப்போ இந்த பெடல் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க அந்த ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு எல் ஷேப்பில் ஒரு கிளாம்ப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்டராகவும் இல்லாமல் கொஞ்சம் லெஃப்ட்டில் தள்ளி தான் இருக்கும். அப்போ தான் அது வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்து ஃபிட் பண்ணிக்கணும் அந்த இடத்துல. இப்போ கீழே ஸ்டாண்டு ஃபுல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து வந்து டேபிள் எடுத்திருக்காங்க. டேபிளும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாமே போட்டு ப்ளைனாக தான் நமக்கு வந்தது. இதில் தான் ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு மேலே ஹெட் பார்ட்டை தூக்கி நம்ம உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். நல்ல நீளமான டேபிளாகவே இருக்கும், ஒரு 3 feet மேலே இருக்கும். அந்த டேபிள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக இன்ச்சு அப்புறம் சென்டிமீட்டர் அளவுகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பேக் சைடும் இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்ததில்ல, அந்த பாக்ஸ் வந்து இந்த டேபிளோட லெஃப்ட் சைடில் வரும். இந்த பாக்ஸை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிளாஸ்டிக் ஸ்டிக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் வச்சு 3 ஸ்க்ரூ மாதிரி தான் போட்டு விட்டாங்க. நல்லா கரெக்டாக ஸ்லைட் ஆகிற மாதிரி இருந்தது. இது மோஸ்ட்லி நம்ம ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் இந்த ஸ்லைடிங் பாக்ஸ் வந்து. ஏன்னா நம்ம நிறையா திங்ஸ் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து இதுக்குள்ளே பத்தாது. இதில் வந்து வேணுங்கிற இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் போட்டு வச்சுக்கலாம். மிஷினுக்கு தேவையான ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் மட்டும் இதில் போட்டு வச்சுக்கலாம். இதுவும் கரெக்டாக சென்டராக இருக்கா, ரொம்ப கிராஸாக இல்லாமல் இருக்கான்றதை பார்த்து நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ டேபிளில் இந்த பாக்ஸை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே தூக்கி கொண்டு போய் அந்த ஸ்டாண்ட் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அது மேலே தூக்கி அப்படியே வச்சுட்டு ஸ்க்ரூ பண்ணி விட்டுட்டாங்க. அதுலேயே ஒரு 4 போல்ட்டு தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்டாண்டில் வந்து 2 லெக்ஸ்லேயும் 2 போல்ட்டு தான் இருந்த மாதிரி இருந்தது. கரெக்டாக அதை மட்டும் வந்து போட்டு விட்டுட்டாங்க. அவ்வளோதான். இந்த சப்போர்ட்டில் தான் அந்த டேபிளே வந்து ஃபுல்லாக கரெக்டாக இருந்தது. இப்போ அடுத்து வந்து இப்போ நம்ம ஹெட் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். மிஷினோட ஹெட் வந்து தனியாக இந்த பாக்ஸில் வந்து இருந்தது. இதுக்குள்ளே மேலே ஒரு சின்ன பாக்ஸ் இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மிஷினோட கீழே கண்ட்ரோலர் மோட்டர் இருக்குல்ல, அதுக்கப்புறம் வந்து பெடல்லேருந்து வர்ற அந்த ராடு, தொடையில் நம்ம தட்டுவோம்ல ஃபுட் லிஃப்டர், இது எல்லாமே தனியாக இந்த ஒரு சின்ன பாக்ஸில் இருந்தது.
அது போக மிஷின் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு கவர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுதான் அந்த பெரிய பாக்ஸில் இருந்தது பார்த்தீங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னல அந்த நீடில் பார் மாதிரி இருக்கும் மேலே வந்து டேபிளுக்கு மேலே அது. அதுக்கப்புறம் இப்போ அவங்க காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கண்ட்ரோலர் இருக்குல்ல அந்த பார்ட்டு. இது வந்து டேபிளுக்கு அடியில் இருக்கும் நமக்கு. இப்போ வந்து இந்த கீழே பெடல்ல இருந்து ஒரு 2 ராடு மாதிரி இப்படி நீளமாக இருந்தது. அதை கரெக்டாக வச்சு கீழே ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க பெடலில். இதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன்ல அந்த ஃபுட் கண்ட்ரோலரு, அதை வச்சு ஃபிட் பண்ணி டேபிளில் வந்து அடியில் அந்த இடத்துல ஓட்ட கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஃபுட் கண்ட்ரோலருக்கு எந்த இடத்துல வரணும் அப்படின்றது. அந்த இடத்துல வச்சு திரும்ப நட்டு போல்ட்டு வச்சு நல்லா ஃபிட் பண்ணி கரெக்டாக முடிச்சிட்டாங்க. நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அடியிலேருந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து காமிக்கிறேன். கீழே வந்து பெடல் இருக்கும், பெடல்லேருந்து மேலே ஒரு ராடு மாதிரி போகும். பெடல் வந்து சென்டரில் இல்லாமல் கொஞ்சம் லெஃப்டில் தள்ளி தான் வச்சுருப்பாங்க. இந்த ஃப்ரண்ட்டில் பிளாக் கலரில் இருக்குல்ல அதுதான் வந்து நம்ம தொடையில் லிஃப்ட் பண்ணுற அந்த ஃபுட் லிஃப்டரு. ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபுட் கண்ட்ரோலர் காமிச்சேன்ல, அது வந்து அந்த இடத்துல லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நட்டு போல்ட்டு போட்டு டைட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர்ற ராடை தான் கீழே பெடலில் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஃபுட் கண்ட்ரோலர் இருக்குல்ல இதுலேருந்து ஒரு வயர் போகும், அது வந்து மேலே மிஷினோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ நான் அடியில் காமிக்கிறப்ப உங்களுக்கு மிஷினும் சேர்ந்து ஃபிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணுறப்ப அந்த 2 போல்ட்டு நட்டு வச்சு தான் அந்த கண்ட்ரோலர் வந்து உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடியில் வந்து இவ்வளோ தான், நமக்கு வேறு எந்த ஒரு ஃபிட்டிங்குமே கிடையாது. அந்த ராடு வந்து கரெக்டாக அந்த ஃபுட் கண்ட்ரோலரில் அந்த மிஷின் அந்த கண்ட்ரோலர் இருக்குல்ல அதில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஆயில் டேங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க அடியில். அந்த ஆயில் டேங்க்கில் கரெக்டாக அந்த ஃபுட் லிஃப்டர் வந்து அந்த பிளாக் கலரில் அந்த தொடை தட்டுறது இருக்குல்ல அதை வச்சு கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வச்சு டைட் பண்ணிடணும். நம்மளோட தொடையோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மேலேயோ கீழேயோ, மேலே வேணும்னா மேலே, கீழே வேணும்னா கீழே வச்சு டைட் பண்ணிக்கலாம். கீழேருந்து நான் இப்போ மேலே காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஃபிட் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா நிறைய சின்ன சின்ன பார்ட்ஸாக இருந்தது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வீடியோவிலே பார்த்தோம்ல அதுதான் அந்த ஆயில் டேங்க் தான் பார்க்குறோம். மிஷினுக்கு அடியில் இருக்கிற அந்த பேஸ் பார்ட்டு இதில் தான் வந்து ஆயில் வந்து ஃபில் பண்ணி வைக்கணும். இந்த மிஷினுக்குலாம் வந்து நம்ம ஆயில் போட தேவையில்லை. இண்டஸ்ட்ரியல் மிஷின் எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக ஆயில் போடணும் தேவையில்லை. ஆயில் வந்து ஆல்ரெடி அதுவாகவே நம்ம மிஷின் ரன் பண்ணும்போதே சர்க்குலேட் ஆகும். இந்த ஆயில் டேங்க்குக்கு கீழே சைடில் தான் வந்து ஃபுட் கண்ட்ரோலர் வந்து கீழே அந்த ராடு வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த ஆயில் பாக்ஸ் வந்து 4 ஃபில்லர்ஸ் மாதிரி கார்னர் ஃபில்லர்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த கார்னரில் இருக்கிறத வச்சு நல்லா வந்து டைட் பண்ணி உள்ளே ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபிட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த த்ரெட் பாரு, த்ரெட்டெல்லாம் நம்ம போடுவோம்ல, நூல் கண்டு வந்து போட்டு வைப்போம்ல அந்த இடம், அது வந்து நல்லா நீளமாக இப்படி ஒரு ராடு மாதிரி 2 ராடு கொடுத்துருந்தாங்க. அதில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருந்தது. அதில் தான் அந்த நீடில் பாரெல்லாம் தனித்தனியாக அந்த மாதிரி பார்ட்ஸ் இருந்தது. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து த்ரெட் போடுறதுக்கு அந்த ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும், அதை வந்து ரெடி பண்ணுறாங்க. அவ்வளோதான். மிஷின் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் ஃபிட் பண்ணுறதுக்கு இல்லை. யூசர் மேனுவல்லையும் எப்படி ஃபிட் பண்ணுறது, எந்தெந்த பார்ட்ஸ் எதுக்கு தேவை அப்படின்றதையும் வந்து பிக்சர் போட்டு நல்லா தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளே நமக்கு சப்போஸ் ஏதாவது பார்ட்ஸ் மாற்றி இருக்குது அப்படின்னா கூட நம்ம தெரியலை இது எந்த பார்ட்ஸ் வந்து எதோட கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா கூட நம்ம யூசர் மேனுவல் வச்சு கூட பண்ணிக்கலாம். த்ரெட் போடுற ஸ்டாண்ட் இது, அது வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஹெட் போர்ஷன் வந்து வெளியில் எடுத்து எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து ஆக்சுவல் மிஷினோட வெயிட்டே வந்து ஒரு 40 to 45 kg இருந்தது. அந்தளவுக்கு பயங்கர வெயிட்டாக தான் இருந்தது. நார்மல் மிஷின்லாம் நம்ம வந்து மேலே தூக்கி விடுறதுக்கு பின்னாடி வந்து ஒரு சில்வர் கிளாம்ப் மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி இந்த மிஷின்லேயே இருந்தது. அதை வந்து போட்டுட்டு தான் இந்த ஹெட் பார்ட் வந்து மேலே தூக்கி வச்சாங்க. டேபிளும் ஸ்டாண்டும் ஃபிட் பண்ணுறது தான் டைம் ஆகும். மேலே ஹெட் போர்ஷன் வந்து நம்ம நார்மல் மிஷின்ஸ்லாம் எப்படி ஃபிட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுலேயே ஃபிட் பண்ணணும். அந்த சில்வர் கிளாம்ப் வந்து கரெக்டாக வச்சுட்டு ஃபிட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஆயில் டேங்க்கில் வந்து ஆயில் ஃபில் பண்ண போகிறோம். ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வரும்போதே மிஷினோட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்துடும். இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 650 ml அந்த மாதிரி சொன்னாங்க. பட் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஆயில் எப்போ மாற்றணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு புது மிஷினாக இருக்கும்போது ஒரு 1 month to 1.5 month மாற்றலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆயிலோட கலர் வந்து உங்களுக்கு நல்லா பியூராக இருக்குது. இது வந்து ஒரு எல்லோ கலர் அப்படி இல்லைன்னா நல்லா டார்க் எல்லோயிஷாக மாறினதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஆயில் சேஞ்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்ற வீடியோவும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எப்பயுமே இதில் வந்து ஒரு 650 ml ஊற்றினா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதில் வந்து ஹை லோ அப்படின்னு 2 மார்க்கிங் வந்து இருக்கும் ஆயில் டேங்க்கில். அதில் ஹைக்கும் லோக்கும் நடுவில் மீடியமாக வந்து ஆயில் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். ஆயிலோட கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா மட்டும் உடனே நம்ம வந்து மாற்றிடணும். நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி. ஃபஸ்ட்டு புதுசாக இருக்கும் போது உடனே ஒரு 1.5 months மாற்ற சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம தைக்கிறத பொறுத்து ஒரு 6 months ஒன்ஸ் மாற்றினாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க.
பட் ஆயிலோட கலர் ரொம்ப சேஞ்ச் ஆச்சு, நம்ம நிறைய தைக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 months 3 monthsக்குள்ளேயே நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ ஃபுல்லாக மிஷின் வந்து ஃபிட் பண்ணி முடிச்சோட இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஃபுல் வியூ பார்க்குறீங்க. அடியில் வந்து நமக்கு வேறு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது, வெறும் ஒரே ஒரு வயர் மட்டும்தான் இருக்கும். அதுவும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா இது வந்து நம்ம நல்லா கட்டி வச்சுக்கலாம். இப்போ பேக் சைடு வந்து வயர் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர்லேருந்து ஒரு வயர் வரும். மிஷினோட வயர் வந்து நம்ம ஸ்டெபிளைசரில் கனெக்ட் பண்ணணும். 2 வயர் மட்டும்தான் நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். மிஷினோட ஹெட்டு வந்து தனியாக இருக்குல்ல, அதை வந்து கீழே இருக்க ஃபுட் கண்ட்ரோலர் இருந்துச்சு, அதுலேருந்து ஒரு வயர் வரும். அதை வந்து மட்டும் எடுத்து ஹெட் பார்ட்டில் நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணி விட்டுறணும். அது மட்டும்தான். இப்போ அடுத்து வந்து மிஷினோட வேறு என்னென்ன திங்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ மிஷினோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சைஸில் ஸ்க்ரூ டிரைவர் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. பெருசு ஒன்று, சின்னது ஒன்று, மீடியம் சைஸ் ஒன்று. சின்னது 2 இந்த கவருக்குள்ளே இருக்குது. இது எல்லாமே எதுக்குன்னா நமக்கு ஏதாவது நட்டு டைட் பண்ணுறதுக்கு. சின்னது வந்து பார்த்தீங்கன்னா நீடில் ஏதாவது கலட்டி மாற்றுறதுக்கு அந்த மாதிரி. பெரிய சைஸு ஸ்க்ரூ டிரைவர் வந்து நமக்கு ஏதாவது நட்டு பெருசாக இருக்குது அதை டைட் பண்ணணும் அப்படின்னு, பெரிய நட்டு ஏதாவது லூஸ் ஆயிடுச்சுன்னா அதை டைட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சின்னதாக ஒரு 3 இது சில்வரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா போர்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குன்னு சொன்னாங்க. வாரண்ட்டி முடிகிற வரைக்கும் இதை வச்சு நம்ம போர்ட்லேயோ இல்லை எதுவுமே வந்து கலட்டி யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி இல்லைனா வாரண்ட்டி கிளைம் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நீடில் பேக்கெட் கொடுத்துருந்தாங்க. இது சைஸ்லாம் அப்புறம் பார்க்கலாம். அடுத்து ஒரு சிசர் கொடுத்துருந்தாங்க. இந்த சிசரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 inch சிசர், லேடிஸ் சிசர் தான், 9 inch சைஸு. அதுக்கு எனக்கு நார்மல் ஸ்டீல் சிசர் மாதிரி தான் இருந்தது. எப்படி இருக்குன்றதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இது எல்லாமே மிஷினோட சேர்த்து தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. இந்த மிஷினோட மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா முஷி பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தைவான் மேடு. ஜாக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைனா மேடு. இதிலே வந்து ஜாக் மாடலில் இருக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக் த்ரெட் கட்டர், அதுக்கப்புறம் வந்து மற்ற டிசைன் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி மாடல்ஸுமே இருந்தது. இந்த மாடலோட ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தேவையானது இதுதான் அப்படின்றதுனால நம்ம ஸ்ட்ரைட் ஸ்டிச் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அதனால இந்த மாடல் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது ஆட்டோமேட்டிக் த்ரெட் கட் கிடையாது. அப்புறம் இந்த மாதிரி 2 ஃபுட்டு சிங்கிள் ஃபுட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நான் எக்ஸ்ட்ரா தான் பை பண்ணியிருந்தேன். இது தனித்தனியாக வந்து 50 ரூபா வந்திருந்தது, 2 சேர்த்து 100 ரூபா. அதாவது இந்த ஃபுட் வந்து தனியாக கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும், அதனால நமக்கு அப்படின்றதுனால நான் வாங்கிட்டேன். சிங்கிள் ஃபுட், லெஃப்ட் சைட் ஃபுட்டு, ரைட் சைட் ஃபுட்டு, அந்த மாதிரி 2 வாங்கியிருக்கேன். ஒரு கட்டர் வேறு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு டேப் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நீடில் வந்து இன்னும் 2 சைஸில் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் காமிச்சது 14 நம்பர் சைஸு, இப்போ காமிக்கிறது 16 நம்பர் சைஸு. பெரிய சைஸு நீடிலும் கொடுத்துருந்தாங்க, 18 கொடுத்துருந்தாங்க. மீடியம் திக்னஸ், அதுக்கப்புறம் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நல்லா திக்காக இருக்கிறது. இது எந்த துணினாலும் இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாபின் வந்து ஒரு 10 நம்பர்ஸ் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. நான் ஆல்ரெடி வரைக்கும் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த பாபின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக சின்னதாக தான் இருக்கும். இதே சைஸ் பாபின், இந்த மாதிரி பாபின்ஸ் தான் நம்ம வந்து மிஷினுக்கு வந்து வாங்கணும். நார்மல் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற பெடல் மிஷின் யூஸ் பண்ணுற பாபின் கிடையாது. அதே மாதிரி டேபிள் டாப் மாடலுக்கு யூஸ் பண்ணுற பாபின் கிடையாது. இந்த மிஷினுக்கு இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ்க்கு தனியாக இருக்கும். அந்த மாதிரி பாபின்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணணும். சின்னதாக இருக்கும், தட்டையாக இருக்கும். இந்த ஃபுட் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். இது வந்து மிஷினோட வந்தது கிடையாது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூசர் மேனுவல் எல்லாமே கொடுத்துருந்தாங்க, ஃபிட் பண்ணுறதுக்கு தனியாக. அதுக்கப்புறம் வந்து நமக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு தனியாக ஒரு ஷீட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எரர் கோடு தனியாக வச்சு, எரர் கோடுனா இப்போ மிஷின் வந்து போர்ட் சிஸ்டம்னு சொல்லணும் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீடில் கட் ஆனாலோ இல்லை நூல் அந்த போனாலோ ஏதாவது வந்து எரர் காமிக்கும் நமக்கு வந்து அந்த போர்டில். அந்த எரருக்கெல்லாம் என்ன மீனிங் அதெல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு மேனுவல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபிட் பண்ணுறதுக்கு தனியாக, ஹெட் பார்ட்டில் இருக்கிற பார்ட்ஸ்க்கெல்லாம் வந்து என்ன நேமு, அதை எப்படிலாம் எங்கெல்லாம் லூஸ் ஆனால் இல்லை அதில் ஏதாவது டேமேஜ் ஆனால் என்ன பார்ட்ஸ்லாம் நம்ம வாங்கி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கெல்லாம் டீட்டெயிலாகவே கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பத்திரமா வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து எப்போ சர்வீஸ் வந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம்னாலும் நமக்கு ஏதாவது ஒரு பார்ட்ஸ் வாங்கணுனாலும் அதோட நேம் வந்து நமக்கு தெரியும். அவ்வளோதான். இதுதான் மிஷினோட வந்த திங்ஸ் எல்லாமே. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவர் மிஷின்ஸ்க்கு ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணணும். அதனால் ஸ்டெபிளைசரும் நான் வாங்கின கடையிலே சேர்த்தே வாங்கிட்டேன். நீங்கள் ஸ்டெபிளைசர் வந்து கடையில் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். ஸ்டெபிளைசர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி பவர் மிஷின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும். ஏன்னா இது நமக்கு பவர் சேவிங் தான். இருந்தாலும் டைரெக்டாக நமக்கு போர்டில் வர கரண்ட்டோட இதை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஃப்ளக்சுவேஷன், வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனில் வந்து நமக்கு இந்த போர்டு வந்து அடியாயிரும். ஃப்ரிட்ஜில் இதுலலாம் வந்து நமக்கு எப்படி வந்து ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுக்கும் தனியாக ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணணும். ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டெபிளைசரே இதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்குன்னு தனியாக வந்து இப்போ எல்இடி டிவிஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறாங்களா அந்த மாதிரி ஒரு ஸ்டெபிளைசர் தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க.
இது வந்து தனியாக 1700 இது வந்து பே பண்ணி வாங்கியிருக்கோம். இப்போ இதே ஸ்பெக்கிலே வந்து நமக்கு இது வந்து ப்ரீமியர் பிராண்டு. இதே ஸ்பெக்கில் வந்து ஆன்லைனில் அமேசான்லாம் கூட கிடைக்குது. 1200 300 அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்குது. நீங்கள் அந்த வோல்ட் மட்டும் செக் பண்ணி நீங்கள் தனியாக செப்பரேட்டாக வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக வந்து பவர் மிஷின் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணியே வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். வோல்டேஜ் வந்து அந்த பாக்ஸில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் அளவு. 90 வோல்ட்லேருந்து 290 வோல்ட் வரைக்கும் இருக்கிறது. 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்டெபிளைசரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1700 எனக்கு வந்து போட்டு கொடுத்தாங்க. ப்ரீமியர் பிராண்ட் வந்து நான் வெளியில் செக் பண்ணேன், 1850 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. அதனால நான் மிஷின் வாங்கின கடையிலே வந்து இதையும் சேர்த்து வாங்கிட்டேன். ஃப்ரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் 2 லைட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. பேக் சைடில் வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு பிளக் பாயிண்ட் சொருகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சைடில் இருக்கிறதுலாம் டபுள் பிளக் சொருகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 3 பின், சைட்லலாம் வந்து 2 பின் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 3 பின்மே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினோட யூஸ் பண்ணுறது டேரெக்டாக இதில் செட் ஆகாது. இன்னொரு கனெக்டட் பின் வந்து நான் போட்டு தான் இதை யூஸ் பண்ணுவேன். இது வந்து மிஷினோட பிளக் நான் இப்போ கிரே கலரில் உங்களுக்கு காமிக்கிறது. அதிலே போட்டிருப்பாங்க 250 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 290 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு ஸ்பெக் உள்ளது வாங்கினாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்டெபிளைசர் வாங்கினீங்கன்னா ஸ்டெபிளைசர் பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி டிவிக்கெலாம் போடுறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்இடி டிவிக்கு யூஸ் பண்ணுற ஸ்டெபிளைசரே யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிவி யூஸ் பண்ணாத நேரம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிவிக்கு தனியாக ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணிவிட்டு மிஷினுக்கு தனியாக ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு தனியாக இன்னொரு ஸ்டெபிளைசர் வாங்குறது தான் நல்லது. இது வந்து ஸ்டெபிளைசரோட பின்னு. இதை டேரெக்டாக நம்ம போர்டில் போட்டுக்கணும். மிஷினோட பின்னை வந்து இதில் இன்னொரு கனெக்டர் பின் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டெபிளைசரில் கனெக்ட் பண்ணிட்டு ஸ்டெபிளைசரோட பிளக்கை வந்து நான் பிளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணி போட்டுக்கிடுவேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம முசி பிராண்டோட M1 மாடலோட அன்பாக்சிங் அண்ட் ஃபிட்டிங் வீடியோ பார்த்தோம். நீங்களும் இந்த மிஷின் வாங்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்குங்கன்னு தான் சொல்லுவேன். இண்டஸ்ட்ரியல் மிஷினில் எந்த பிராண்டுனாலும் சரி, நம்மளோட பட்ஜெட் கன்வீனியண்ட்டாக எது இருக்கோ அது பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். நம்ம வீடியோட லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. எல்லாரும் கேட்குற ஒரே கொஸ்டின் வந்து இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிஷினோட ரேட் எவ்வளோ அப்படின்றத கேட்பீங்க. மிஷினோட ரேட் வந்து 22,500 22,500 ரூபா. ப்ளஸ் அந்த நான் 2 ஃபூட் வாங்கியிருந்தேன்ல அதோட ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெபிளைசர் வந்து 1700 ரூபா. மொத்தமாக சேர்த்து 24,300 ரூபா வந்தது. இதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜும் வந்தது. நியர்லி 25,000 கிட்ட வந்துருச்சு. கண்டிப்பாக வந்து 25,000க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஒர்த்து தான். நீங்கள் இண்டஸ்ட்ரியல் சூயிங் மிஷின்ஸ் வந்து வாங்குறீங்க அப்படின்னா வந்து நமக்கு ஒர்க்கிங் டைம் சேவ் ஆகும். சீக்கிரம் வந்து நம்மளால் கடகடன்னு தச்சு முடிக்க முடியும். இதே டேபிள் டாப் மாடல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏன் டேபிள் டாப் மாடல் இருக்கும் போதே இதையும் வாங்கியிருக்கேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து வேறு கன்வீனியன்ட். அதில் வந்து எல்லா ஸ்டிச்சஸும் ஸ்டிச் பண்ணலாம். பட் இதில் வந்து சிங்கிள் ஸ்டிச், ஒரே ஸ்டிச் மட்டும் தான், ஸ்ட்ரைட் ஸ்டிச் மட்டும் தான், ஜிக்ஸாக் கிடையாது, எதுவும் கிடையாது. டேபிள் டாப் மாடலில் வந்து எல்லா ஸ்டிச்சஸும் நான் போட முடியும். எம்ப்ராய்ட் ஸ்டிச்சஸ் கூட என்னால் அதில் போட முடியும். இதில் வந்து சிங்கிள் ஸ்டிச் மட்டும்தான், ஸ்ட்ரைட் ஸ்டிச் மட்டும்தான். பட் நமக்கு வந்து நல்லா எஃபிஷியண்ட்டாக ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த இண்டஸ்ட்ரியல் ஷூயிங் மிஷின் வந்து எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க. நானும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் வாங்கியிருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மிஷினை பற்றி பேசிக் வீடியோஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோஸாக அடுத்தடுத்து அப்லோட் பண்ண போகிறேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.